வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டெட் எக்ஸாமுக்கு 2 to 3 days தான் இருக்குல்ல, அதுக்கு ரிவிஷன் பண்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். காரணம் என்னன்னா, நம்மளோட டிஆர்பி வெப்சைட்ல ஓகேங்களா, டிஆர்பி வெப்சைட்ல டெட்டுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா சிலபஸ்க்கு கீழே 2025ல இதுதாங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் கொடுத்திருக்காங்க. இது பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர். ஸோ நீங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு மாடலா இதுல இருக்க கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு செக் அவுட் பண்ணி பாக்குறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து பப்ளிஷ் பண்றேன், அதுவும் இந்த நேரத்துல. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸோ இல்ல சஜஷனோ இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிக்கலாம். அண்ட் எத்தனை கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல இத்தனை கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதையும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல சைக்காலஜி மட்டும் இல்லாம சைக்காலஜி, சோஷியல் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ்னு ஹோல் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் டிஸ்கஷனா இந்த வீடியோ நான் போட போறேங்க. வாங்க பார்க்கலாம். சைக்காலஜில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லா ஆஃப் கண்டினியூட்டி இஸ் ரிலேட்டட் டு, தொடர்ச்சி விதி என்பது என்னன்னு கேக்குறாங்க. லாஸ் ஆஃப் பெர்செப்சுவல் ஆர்கனைசேஷன், புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் தான் என்னன்னா தொடர்ச்சி விதி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்றாங்கன்னா ஜெஸ்டால்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா போனை வந்துட்டு நீங்க திருப்பிட்டு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா தெரியும். நெக்ஸ்ட், கிளைண்ட் சென்டர்ட் தெரபி இஸ் த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் விச் அப்ரோச், வாடிக்கையாளர் மைய சிகிச்சை என்பது டேஷ் அணுகுமுறையின் நடைமுறை பயன்பாடாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த அணுகுமுறைன்னு பாத்தீங்கன்னா ஹியூமனிஸ்டிக், மனிதாபிமானம் அர்த்தம். ஓகேங்களா, ஹியூமனிஸ்டிக். அடுத்து பாருங்க. அக்கார்டிங் டு கேரட் த வேல்யூ ஆஃப் ஐக்யூ, ஐக்யூனா இன்டெலிஜென்ட் கோஷன்ட் 110 to 119 பிலாங்ஸ் டு விச் கேட்டகரி? காரட்டின் கருத்துப்படி நுண்ணறிவு ஈவு மதிப்பு 110 முதல் 119 என்பது கீழ்கண்ட எந்த வகையை சாரும்னா பிரைட், பிரகாசமான. ஒன் டைப் ஆஃப் சைக்கோபிசியாலஜிக்கல் டிசார்டர்ஸ், இது ஒரு வகையான உடற்செயற்சார் குறைபாடு. எதுனா மைக்ரைன், ஒற்றை தலைவலி. அடுத்து, த புக் அனிமல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ரிட்டன் பை, விலங்குகளின் அறிவு கூர்மை என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா E.L. தாண்டைக். E.L. தாண்டைக் எழுதின புத்தகத்துக்கு பேர் தான் விலங்குகளின் அறிவு கூர்மை. Who said thinking is a mental activity in its cognitive aspect? சிந்தித்தல் என்பது அறிவுசார் தொடர்புடைய மன செயல்பாடு என கூறியவர் யாருன்னா ராஸ். ஓகேங்களா, ராஸ் எப்போது இதை சொன்னார்னா 1961. அடுத்து, எமோஷனல் டெவலப்மெண்ட் ரீச்சஸ் இஸ் மேக்ஸிமம் டியூரிங் டேஷ் பீரியட், மனவெழுச்சி வளர்ச்சி உச்சமடையும் வளர்ச்சி பருவம் எதுனா அடலசன்ஸ். இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். குமர பருவத்துல தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அதாவது உச்ச நிலையை அடையும். வெயிட் a minute. Plateau is horizontal stretch indicative of an apparent progress was said by, பீட பூமியானது செங்குத்தான வளர்ச்சி பாதையை குறிக்கும் என்ற கூற்றை கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. யாருன்னா ஸ்கின்னர். Dash attempts to bring repressed unconscious material into consciousness. டேஷ் அடக்கி வைக்கப்பட்ட உணர்வு நிலை அற்ற பொருளை நனவில் கொண்டு வர முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுனா சைக்கோ அனாலிசிஸ், உள பகுப்பாய்வு. கிளினிக்கல் சைக்காலஜி இஸ் an example for, ஆய்வக உளவியல் கீழ்கண்ட எவற்றிற்கு எடுத்துக்காட்டுன்னு கேக்குறாங்க. எவற்றிற்குனா அப்ளைட் சைக்காலஜி, பயன்பாட்டு உளவியலுக்கு எடுத்துக்காட்டு. கான்செப்ட் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் பை த சைல்ட் இஸ், காலத்தினை கருத்தில் கொண்டு ஆளுவதில் குழந்தைகள் என்னென்ன எக்ஸலண்ட், மிக நன்று. Which one of the following is the best incentive to make the student an expert? கீழ்கண்டவற்றுள் எது ஒரு மாணவனை வல்லுனராக செய்ய வெகுமதியாக செயல்படுகிறதுன்னு கேக்குறாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். ஓகேங்களா, வெகுமதி.
collection of impressions received by the child mind is the result of குழந்தையின் மனதினால் பெறப்பட்ட பதிவு தொகுப்பிற்கு டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை என்னன்னு அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீம். சரிங்களா, நீம். Language acquisition device is a universal grammar, a built-in storehouse of rules that apply to all human languages set by. மொழி பெறுவதற்காக உபகரணம் என்பது அனைத்துலக இலக்கணம். அது அனைத்து மனித குல மொழிகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் மொழி களஞ்சிய விதிகளின்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. என்று கூறியவர் சாம்ஸ்கி. Gradual diminishing of CR in the absence of CS will lead to. கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டலற்ற நிலையில் படிப்படியாக குறையும் கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கள் எதற்கு வழிவகுக்கும் அப்படின்னா எக்ஸ்டிங்ஷன், மறைதலுக்கு வழிவகுக்கும். Level of aspiration is closely related to. அவாவு நிலை டேஷுடன் நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதனுடன் நெருங்கிய தொடர்புடையதுன்னா செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதையுடன் நெருங்கிய தொடர்புடையது. The period from the 3rd to the 18th week of pregnancy is called as. கர்ப்ப காலத்தில் 3வது வாரம் முதல் 18ஆம் வாரம் வரையிலான காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. அது என்னன்னு சொல்றாங்கன்னா எம்ப்ராய்னிக் ஸ்டேஜ், கருநிலை. ஹியூமன் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம். மனித வளர்ச்சி ஆரம்பமாகும் நிலை என்னன்னு கேக்குறாங்க. அந்த நிலைக்கு பேரு ப்ரீநேட்டல் ஸ்டேஜ், முன் கரு பருவம். Which of the following is controlling the emotional development of a child? கீழே கண்டவற்றுள் எது ஒரு குழந்தையின் மனவெழுச்சி மேம்பாட்டை கட்டுப்படுத்துகிறதுன்னு கேக்குறாங்க. எது கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல். சரிங்களா, சுய கட்டுப்பாடு. Dash learn to read and write by training and education. கல்வி மற்றும் பயிற்சி மூலம் படித்தல் மற்றும் எழுதுதலை டேஷ் கற்றுக்கொள்வர். யாருன்னா டல் லேர்னர்ஸ், மெதுவாக கற்போர். Dash is a mental category for objects or events that are similar to one another in certain ways. Dash மன வகை அல்லது பொருட்கள் அல்லது நிகழ்வுகள் சில வழிகளில் ஒன்றை ஒன்று ஒத்தி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா கான்செப்ட், கருத்து. Dash counseling is also termed as the counseling at the term of crisis. நெருக்கடியான சூழ்நிலையில் அறிவுரை பகிர்தலை டேஷ் அறிவுரை பகிர்தல் என்கிறோம். எமர்ஜென்சி, அவசர நிலை அறிவுரை பகிர்தல். Dash describes insightful learning as meaningful restructuring. அகக்காட்சி கற்றலை அர்த்தமுள்ள மறுகட்டமைப்பு என்று கூறியவர் யாருன்னா கோக்லர். Dash is a continuation of thinking in sleep. Dash என்பது தூக்கத்தில் ஒரு சிந்தனையுடைய தொடர்ச்சியாகும் அப்படின்னா ட்ரீம், கனவு. The level of aspiration is one of the factors of determinants of dash personality. அவாவு நிலை என்பது எந்த ஆளுமைக்கான வரையறுக்கப்பட்டு பயன்படுகின்ற காரணிகளாக நிர்ணயிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதனா சைக்காலஜிக்கல், உளவியல் சார்ந்த. Which one of the following skills is not a perceptual development? பின்வரும் திறன்களில் எந்த ஒன்று புலன்காட்சி வளர்ச்சி அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா ஜம்பிங், குதித்தல். அது ஒரு புலன்காட்சி வளர்ச்சி கிடையாது, ஏன்னா அது கிராஸ் மோட்டார் ஸ்கில்னு சொல்லுவாங்க. Concept formation is the most important factor for. கருத்துருவாக்கத்திற்கு முக்கியமான காரணி என்னன்னா இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். The interval between initial storage and eventful recall is called as. நிகழ்வுக்கான மீட்டறிதலுக்கும் துவக்க சேகரிப்புக்கும் இடையேயான இடைவெளியை டேஷ் என அழைக்கிறோம். Retention interval, நினைவிடைவெளி. At school, the teacher can use group activities for the development of personality traits. பள்ளியில் ஆசிரியர் எந்த வகை ஆளுமையை வளர்க்க குழு செயல்பாடுகளை பயன்படுத்துகிறார்? தனிக்கூறு.
எஜுகேஷனல் சைக்காலஜி ஹெல்ப்ஸ் த டீச்சர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆசிரியர்களுக்கு கல்வி உளவியல் எதை புரிந்து கொள்ள உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிஹேவியர் ஆஃப் த பியூப்பிள், மாணாக்கரின் நடத்தை முறைகளை அறிந்து கொள்ள கல்வி உளவியல் பயன்படுகிறது. அடுத்து தமிழ்ல ஒரு 30 கொஸ்டின் பார்க்கலாங்களா? கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல என்று தம் கவிதை வரிகளில் கூறியவர் யாருன்னா மேத்தா. இவர் எந்த இதுல இது சொல்லியிருக்காருன்னா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற கவிதையில தான் இந்த வரிகள் அவர் சொல்லியிருக்காரு. அந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருதும் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. புலி தங்கிய குகை, இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க, ஆனா வேற மாதிரி. முதல் வரிகள் கொடுத்துட்டு கேட்டாங்க, இப்ப டைரக்டா புலி தங்கிய குகை என்று தாயின் கருவறையை குறிப்பிடும் புறநானூற்று பாடலின் எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த பாடலை பாடியது காவர் பெண்டு அப்படின்றது தெரியும். இது எத்தனையாவது பாடல்னா புறநானூற்றுல 86வது பாடல். வானிலிருந்து பார்க்கும் போது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டடம் கட்டப்பட்ட நகரம் எது? அதாவது இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை தான் அப்படி கட்டியிருப்பாங்க. தமிழ் பல்கலைக்கழகம் எந்த நகரத்துல இருக்குன்னா தஞ்சாவூர். இதே தமிழ் பல்கலைக்கழகத்தை யார் கட்டினாங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல கட்டப்பட்டது. மேற்கு என்பதற்கு கீழ்காணும் எப்பெயர் பொருந்தும்னா, மேற்குக்கு வேற பெயர் என்னன்னு சொல்றாங்கன்னா வாடை அப்படின்னு சொல்றாங்க. வழக்கு எத்தனை வகைப்படும்னு கேக்குறாங்க. வழக்கு எத்தனை வகைப்படும்னா 2, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அதுக்கப்புறம் அது 3 பிரியும். ஆனா பொதுவா வழக்கு 2 வகை. பெரும்பொழுதின் சரியான இணையை தேர்ந்தெடுக்கும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல சரியா எதை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழித்தை. இது என்னன்னு சொல்லுவோம்னா முன்பனி காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நரம்புகளை கொண்ட யாழ் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த கொஸ்டின்லயே தப்பு இருக்குங்க. ஏன்னா நம்பர்ஸ் கொடுத்து இப்ப 7 நரம்புகளை கொண்ட யாழ், 11 நரம்புகளை கொண்ட யாழ் அப்படின்னு கேட்டா பரவாயில்ல. ஆனா இங்க வெறும் நரம்புகளை கொண்ட யாழ்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல கொடுத்த எல்லா யாழுக்குமே நரம்புகள் இருக்குதான். சோ இந்த கொஸ்டின் எனக்கு கரெக்டானு தெரியல. நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். இப்ப சகோட யாழ் இருக்கு இல்லையா, இதுல எத்தனை நரம்புகள் இருக்கும்னா 14 நரம்புகள் இருக்கும். மகர யாழ் 19 நரம்புகளை கொண்டது. 19 நரம்புகளை கொண்டது மகர யாழ். அடுத்தது பேரியாழ். பேரியாழ்ல 21 நரம்புகள் இருக்கு. செங்கோட்டி யாழ்ல 7 நரம்புகள் இருக்கு. அவங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா யாழ்லுமே நரம்புகள் இருக்கும். மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள அக்கங்கள் மற்றும் களங்கள் எத்தனைன்னு கேக்குறாங்க. 5 அக்கங்கள் இருக்கு, 20 களங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சீவக சிந்தாமணியில வரக்கூடிய ஒரு வரி. சரிங்களா? இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்றது நான் ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 5 வயதுக்கு அப்புறம் அந்த மையாலான பேனாவை பிடித்து கலைகள் எல்லாம் கற்றுக்கொண்டான் சீவகன் அப்படின்னு சொல்றது. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். இது எந்த நூல் குறிப்பிடுகிறது? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. ஏற்கனவே கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு திருப்பி ரிவிஷன் பண்ணுங்க. பிங்கள நிகண்டு. சரிங்களா? பிங்கள நிகண்டு. இதுல சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இல்லையா. கூற்று 1 வெண்பாவில் இயற்சீரும் வெஞ்சீரும் வரும். சரி. மாமுன்னேர் விலமுன்னேரை முதலிய தலைகள் வெண்பா பெற்று வரும். இதுவும் சரி. சோ கூற்று 2மே சரி. அடுத்து புள்ளின் இதழ்கள் என்ற புகழ்பெற்ற நூல் ஆசிரியரின் நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த புள்ளின் இதழ்கள் இந்த நூலை எழுதினது முதல் யாருன்னு சொன்னீங்கன்னா வால்ட் விட்மன். சரிங்களா? வால்ட் விட்மன். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. இதை எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த நூலை யார் எழுதுனாங்கன்னு கூட நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். புள்ளின் இதழ்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா வால்ட் விட்மன். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னு சொல்றாங்கன்னா அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர். தமிழை அமுது நிலவு மனம் என்றெல்லாம் கூறியவர் யாருன்னா பாரதிதாசன். இவர் இன்பத் தமிழ் அப்படின்ற கவிதையில தமிழை அமுது நிலவு மனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அலங்கு கழை நரலும் ஆர்ப்படுக்கர் இவ்வடியில் இடம்பெறும் நரலும் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒலிக்கும். நரலும் அப்படின்னா என்னன்னா ஒலிக்கும். இந்த பொருள் இதுல என்ன சொல்றாங்கன்னா அசையும் மூங்கில் ஒலிக்கும் அந்த சவுண்ட தான் சொல்றாங்க. ஆர்ப்படுகிற அப்படின்னா என்னன்னா உயரமான மலை பகுதிகளில் அப்படின்னு அர்த்தம்.
காராட்டை வெள்ளாடு என்று அழைப்பது எவ்வகை வழக்குன்னு கேக்குறாங்க. இது என்னன்னா குழுவு குறின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும்தான் புரியும் அந்த வார்த்தை. நம்மளுக்கு சொன்னாங்கன்னா அதுக்கான மீனிங் என்னன்னு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட குழுக்கு மட்டும் புரியுற வார்த்தை தான் குழுவு குறி. முத்தேன் தொகை சொற்களில் இடம் பெறாதவை. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. இதுல எந்த தேன் வராதுன்னா குகை தேன் வராது. கொம்பு தேன், மலை தேன், கொசு தேன், அதுதான் முத்தேன் அப்படின்னு வரும். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் பாடலில் இடம்பெறும் தேமா புளிமா என்ற சொல்லுக்கான அசையை தேர்ந்தெடுக. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. வருக்கை என்ற சொல் குறிப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? வருக்கை என்ற சொல் குறிப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பலாப்பழம். செறிவாக கொல்லப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாமை. வல்லைப்பாட்டு என்பது எந்த சூழலில் பாடப்படும் பாடல்னா பெண்கள் நெல்லு குற்றும் பொழுது பாடக்கூடிய ஒரு பாடலுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வல்லைப்பாட்டு. இடுகவென்றோ சுடுகவென்றோ படுவழி படுக இப்புகழ் வையோன் தலையே என்ற சங்க பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. அரையர் எவ்வகை போலினா இடை போலி. சரிங்களா? இது அரையர் அப்படின்னு அரையர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வைணவ பாடல்களை பாடுபவர். அது நடுவுல ரை அப்படின்னு மாறினாலுமே அது சவுண்ட் அதாவது மீனிங் மாறாது. அதான் இடை போலி. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யாருன்னா சீவை தாமோதரனார். 4000 திவ்ய பிரபந்தத்தோடு தொடர்பில்லாதவர் யாருன்னா நாகமுனிவர். ஏன்னா இப்ப 4000 திவ்ய பிரபந்தத்தை எழுதினவங்க 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாம் ஆழ்வார்கள்ல வருவாங்க. இவர் நாதமுனி யாருன்னா அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் தான் நாதமுனி. இதுல ஆட் ஒன் அவுட் யாருன்னா நாகமுனிவர் தான். கபாடபுரம் எச்சங்கத்தின் தலைநகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய நகரத்துல இந்த கடைச்சங்கம், இடைச்சங்கம் அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா? அதுல எச்சங்கத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைச்சங்கத்துடைய தலைநகரம் தான் கபாடபுரம். தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும்னு கேக்குறாங்க. இதுல தவறான இணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிபாலன். அதுதான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். லசி. கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடம். இது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல இயல் 4ல கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த பள்ளிக்கூடங்கள்ல படித்தவர்கள் யார் யார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்துல படித்தவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். மகிபாலன் பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்துல படிச்சவர் வா சுப்பமாணிக்கம். அதே மாதிரி திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடம் படித்தவர் வெள்ளக்கால் பா சுப்பிரமணியார். இதுல இந்த பள்ளிக்கூடத்துல இவர் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எழுதுமின் என்பது என்னன்னா ஒருமை ஏவல் வினைமுற்று. அதாவது எழுதுங்கள் அப்படின்னு ஒரு ஏவலா சொல்றதுதான் ஒருமை ஏவல் வினைமுற்று. ஐ வழியவும் என்ற விதி பொருந்தும் சொல் எதுன்னு கேக்குறாங்க. எதுனா மனை கூட்டல் என. புணர்ச்சி விதிகள்லாம் நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதை படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பொறுத்துக நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பொறுத்துக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடி அகரம் ஐ ஆதல் என்னன்னா பைந்தமிழ். ஆதி நீடல் அப்படின்னா என்னது மூதூர். இனமிகள் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க கருங்கடல். தன்னொற்று ரெட்டித்தல் வெற்றிலை. இது எல்லாமே புணர்ச்சி விதிகள்ல வரும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா புக்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்களே. பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அதே மாதிரி பயின்று வரும் அணில இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி எதுன்னா பிரிது மொழிதல் அணி. சரிங்களா? பிரிது மொழிதல் அணி. இதோட தமிழ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இங்கிலீஷ் பார்க்கலாம். which is not the subscription of a formal letter. subscription என்னது? இந்த மாதிரி yours sincerely அந்த மாதிரி எழுதுது. அப்ப எல்லாமே யுவர்ஸ் தானே இருக்கு. அதாவது என்ன கேக்குறாங்கன்னா ஃபார்மல் லெட்டர்ல நீங்க எழுதாதது எது? இப்ப ஃபார்மல் லெட்டர்னா ஒரு அதிகாரிக்கு எழுதுற ஒரு லெட்டர். அதுல நம்ம யுவர்ஸ் லவ்விங்லி அப்படின்லாம் எழுத மாட்டோம் இல்லையா? இது யுவர்ஸ் லவ்விங்லின்றது இன்ஃபார்மல் லெட்டர்ல வரக்கூடியது. யுவர்ஸ் சின்ஸ்லி, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, யுவர்ஸ் ட்ரூலி அதுதான் ஃபார்மல் லெட்டர்ல வரக்கூடியது.
A sentence has only one main class and any number of subordinate class. அந்த மாதிரி வந்து அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு சொல்றாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். Next is most repeated question. Choose the right pattern for the following sentence. During the war, many people lost their homes. இந்த மாதிரி டைம் இல்ல இந்த இதெல்லாம் சொல்றதுன்னா அதுக்கு பேரு ஏ. அப்புறம் many people அப்படின்னும் போது சப்ஜெக்ட், லாஸ்ட் அப்படின்றது ஒரு வினை verb. எதை லாஸ் பண்ணாங்கன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அது என்னன்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்ட். அப்ப ASVO சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்கலாம். புக்ல இருக்கிறத மட்டும் பாத்துக்கோங்க. Find out the correct word for the definition given. An adjective or phrase expressing a quality or attribute regarded as characteristic of the person. அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா epithet. ஓகேங்களா? epithet. இது most repeated question. அடிக்கடி சொல்லிருக்க most repeated question. Who is known as the poet of the people? னா Edgar Albert Guest. Choose the correct modal verb. I dash draw like an eminent artist. I can. என்னால முடியும். I can draw like an eminent artist. Next, find out the correct synonym for the underlined word. Anna would say with an impudent smile. Impudent அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா disrespectful. சரிங்களா? Disrespectful smile. Choose the correct synonym for the underlined word. இதுவும் meaning கேக்குறாங்க. The turtle has to hurl itself laboriously onto the beach. இப்போ laboriously அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா with great effort. ஓகேங்களா? with great effort. Which of the following sentences is correct? அதாவது இதுல என்னன்னா ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல்ல இப்ப எது சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா the ship was moving in the Indian Ocean. இப்ப என்னன்னா இந்தியன் ஓஷனுக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கலும் போடல, அதனால இது தவறு. இது ஜென்ரலா இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி அதாவது ஜென்ரல் ஐட்டம்ஸ்க்கு முன்னாடி த அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இங்க ஆன் வந்திருக்கு, இங்க ஏ வந்திருக்கு, இது வந்து தவறு. ஓகேங்களா? ஆர்டிக்கலை கரெக்டா படிச்சுக்கோங்க. Unscramble the sentence. இது வந்து மீனிங்ஃபுல்லா மாத்தணும். மீனிங்ஃபுல்லா மாத்தினா to forgive is divine. சரிங்களா? to forgive is divine. Choose the plural form for hypothesis. Hypothesis உடைய plural form என்னன்னா hypothesis. Choose the correct preposition or prepositional phrases for given sentence. He climbed up the stairs to get onto the terrace. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க ஜெரன்னாலே உங்களுக்கு தெரியும் verb plus ing வரும். இது எங்க பாருங்க ஜெரன்ஸ். வாக்கிங் இஸ் அ ஹெல்த்தி ஹேபிட். அடுத்து இன்ஃபினிட்டிவ் கேட்டாங்கன்னா டூ வரும். 2 plus verb வரும் நம்மளுக்கு இல்லையா? ஐ லைக் டு வாக் ஏர்லி இன் த மார்னிங். சரிங்களா? ஐ லைக் டு வாக் ஏர்லி இன் த மார்னிங். அடுத்து பாருங்க present participle அப்படின்னா having. ஓகேங்களா? having walked a long distance I felt tired. past participle these are my walking shoes. These are my walking shoes. Next, choose the correct tense form for the underlined clause. Catherine did not have any cash because she had lost her purse. என்ன tense form னு கேக்குறாங்க. இந்த had plus PP வந்தாலே அந்த ஸ்ட்ரக்சர் முதல்ல நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட் டென்ஸ் வீடியோலயே சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பார்த்திருக்காங்க? had plus verb 3னால என்னது? past perfect tense. I hated every minute of training but I said don't quit. It is said by. இது வந்து யாரு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது யார் சொன்னாங்கன்னு சொல்றாங்கன்னா முகமது அலி. ஓகேங்களா? முகமது அலி வந்து சொன்னதா சொல்றாங்க. அதே மாதிரி PV சிந்து டோன்ட் குவிட் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துல யார் வருவாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. முகமது அலியும் ஆன்சர் இருக்கு, PV சிந்துவான்னு செக் பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. Here is a tramp who stands and gaze and there is the green for stringing dices. These are the lines written by the poet Robert Louis Stevenson. இவர் எழுதின ஒரு போயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. A roadside fire அந்த போயம்ல கொடுத்த வரிகள்னு சொல்றாங்க. Cup of tea is an idiom which means அப்படின்னா என்னன்னா one's favorite activity. Fill in the blank with suitable preposition. The plane flew dash the building அப்படின்னு கேக்குறாங்க. Over the building.
You may have to arouse the conscience of the people on certain issues. Such letters can be classified as, அதாவது ஒருத்தவங்களோட ப்ராப்ளம் பத்தியோ ஏதோ வந்து நீங்க எழுதுறீங்க, arouse the conscience of the people on certain issues அந்த மாதிரி எழுதுறீங்கன்னா அந்த லெட்டருக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த லெட்டருக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா formal letters. Next, choose the correct verb form from the options given below. When Ram entered the house, the dog was barking at the corridor. Next, find the synonym of the underlined word. He crouched down on the threshold and also fall asleep. So, threshold அப்படின்னா என்னன்னா entrance. Replace the underlined words into an American English. She could not use the lift. Lift-க்கான American word என்னது? Elevator. Flat-க்கான American word என்ன? Apartment. Choose the correct form of the verb. I dash basketball when he came. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I was no. ஸோ இது கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்கு, இருங்க. I was played basketballனு வராது, நான் அதை பண்ணிட்டு இருந்தேன் when he came. அப்போ I was playing தான் வரும். இதில் என்ன ஆப்ஷன்ஸ்ன்னு நீங்களே கொஞ்சம் ஆன்சர் செக் அவுட் பண்ணி சொல்லுங்க. I have been playing வருமா, இல்லை I had been playingா, I were playing வராது இல்லையா? சரி. Choose the appropriate question tag. ஏன்னா நான் அதுக்கு ஆன்சர் ஏதாவது தப்பா சொல்லிட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா கஷ்டம். அதுக்காக தான் எனக்கு தெரியலன்னா நான் தெரியலன்னு சொல்றேன். நீங்க தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. Choose the appropriate question tag and complete the sentence. இந்த sentence வந்து என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா imperative type of sentence. Imperative type of sentenceல நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா நீங்க என்ன போடணும்னா will you. Next, choose the correct prepositional phrases for the following. The assignment will be completed in a few weeks. Next, choose the right blending word for helicopter plus pad. என்னன்னு சொல்லுவாங்க? helipad. Next, match the sayings with the personalities ன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 3 4 2 1. 3 4 2 1. So whatever you like to do, make it a hobby ன்னு சொன்னவங்க யாருன்னா Warren Buffett. Life is either a daring adventure or nothing by Helen Keller. Not against the law of nature but against the law of human. Neeraj Banhat. I will die but not run away. அதுதான் நீரஜ் அத்தட்டா. இது வந்துட்டு எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட். Choose the correct blended word from the following. இதுல correct blended wordனா மோட்டார் பிளஸ் பெடல் வந்து மொஃபட்னு சொல்லுவாங்க. இது இப்ப அதுல கேம் பிளஸ் ரெக்கார்டர் கேம் கார்டர்னு சொல்லுவாங்க, கேம் ரெக்கார்டர்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ கிளிப்டு வேர்ட்ஸ் பிளண்டட் வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பஞ்சுவேட் த ஃபாலோவிங்ல எது கரெக்டா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா இருக்கு, எப்படி அது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. Choose the American word for the following British word. Bonnet அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா hood. So next நம்ம social பார்க்கலாம். Who wrote பிருத்திவி ராஜ் ராசோ? பிருத்திவி ராஜா ராசோ என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த நூலை எழுதிய யாருன்னா சந்து பாத்தை. சந்து பாத்தை இது வந்து ஒரு எபிக் போயம் 12th செஞ்சுரியில எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. யாரை பத்தி எழுதியிருக்காங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்ற ஒரு கிங்க பத்தின எழுதின போயம் தான் இதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோவிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு கேக்குறாங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கா கொடுத்துருக்காங்களே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. த்ரீ ஃபோர் டூ ஒன் 3 4 2 1. So Gagra Port 1529, Kanwa Port 1527, Sanderi Port 1528, Sausa Port 1539.
அடுத்த கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. There is no evidence of child marriage in early Vedic period. Women had been excluded from rituals in their later Vedic period. முற்கால வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை. பின்வேத காலத்தில் பெண்கள் சடங்குகள் இருந்து விலக்கி வைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்னன்னா A and R are true, but R does not explain C. இது ரெண்டுமே தனித்தனியா கரெக்ட். ஆனா இது லேட்டர் வேதிக் பீரியட் சொல்லியிருக்காங்க, இது ஏர்லி வேதிக் பீரியட் சொல்றாங்க. சோ அதனால கூற்றுக்கான சரியான காரணம் அது கிடையாது. The biggest contribution given by Cornwallis was Cornwallis-இன் மிகப்பெரிய சீர்திருத்த முறை எதுனா ரெவன்யூ, வரிவாய். ஏன்னா அவர் ஜமீன்தாரி முறையை ஒண்ணு உருவாக்குனார் இல்லையா. Which one of the following is not correct அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல தவறானது எதுனா ஜட்டாகா டேல்ஸ், ஜெயின் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது தவறு. ஏன்னா இது புத்தாவோட டெக்ஸ்ட். ஓகேங்களா, புத்திசம் பத்தி சொல்லக்கூடியதுதான் ஜட்டாகா டேல்ஸ். அதாவது மாங்குளம் கல்வெட்டு நெடுஞ்செழியன் பற்றி கூறுவது. ஹாலா காஹா சதப்சதி, ஜென்ட் அவஸ்தா ஈரானியன் நூல். அது இந்த ஜாதகா கதைகள். இது எந்த நூலை குறிப்பிடுதுன்னு சொல்றாங்கன்னா பௌத்த நூலை குறிப்பிடுறதுதான் இந்த ஜாதக கதைகள். இது புக் பேக் கொஸ்டின் வேற. The British officer who ended the menace of Thug was தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி. அவருடைய பெயர் என்னன்னு கேக்குறாங்க. யாருன்னா வில்லியம் ஸ்லீமன். Next, the world famous Khajuraho temple was built by. உலக புகழ் பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டியவர்கள் யாருன்னு கேக்குறாங்க. கட்டியவர் யாருன்னா சண்டேலர்கள். சரிங்களா, சண்டேலஸ்னால கட்டப்பட்டதுதான் இந்த கஜுராஹோ டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஆட்சி புரிந்த ஆண்டு எதுன்னு சொல்றாங்கன்னா 1950 இருந்து 1050 வரைக்கும் AD. அடுத்து the captain of a regiment was known as நாயகம் and later assumed the title of. ஒரு படைப்பிரிவின் தலைவர் நாயகம் என்று பின் நாட்களில் டேஷ் என்றும் அழைக்கப்பட்டார்னா அவர் என்ன அழைச்சாங்கன்னா படை முதலி. சரிங்களா, படை முதலின்னு அழைச்சாங்க. இது சோழர் காலத்துல பின்பற்றப்பட்ட பெயர்கள். இதுவே சேனாபதி, இந்த தண்டநாயகம், இவங்க எல்லாம் யாருன்னா கமாண்டர்ஸ் இன் சீஃப், தளபதிகளை தான் சேனாபதி இல்லைன்னா தண்டநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தண்டம் அப்படின்னா என்னன்னா ஃபோர்ஸ் ஆஃப் வார் ஃபோர்ஸ் தான் தண்டம்னு சொல்லுவாங்க. சோழர் காலத்துல பயன்படுத்தப்பட்டது. Dash it remained as a state religion of three great Iranian empire which flourished from the 6th century BC. கிமு 6ஆம் நூற்றாண்டில் செழித்தோங்கிய மத்திய கிழக்கில் ஆதிக்கம் செலுத்திய 3 பெரும் பார்சிக பேரரசர்களுக்கு அரச மதமாக இருந்தது எதுனா இந்த ஜொராஸ்ட்ரியனிசம். சரிங்களா, ஜொராஸ்ட்ரியனிசம் எந்த 3 கிரேட் இரானியன் எம்பையர், எந்த 3 பார்சிக பேரரசுகள்னு பாத்தீங்கன்னா அகெமெரிட், பார்த்தியன் அண்ட் சசானியன். இந்த 3 பேரரசர்களுக்கு இந்த சொராஸ்ட்ரியனிசம் தான் ரிலிஜியனா இருந்தது. Who declared that land belongs to God and collecting rent or tax on it was against divine law. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்று கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுடுமியான். சரிங்களா, டுடுமியான் தான் சொல்லியிருக்காரு. இவர் பார்சி மூமெண்டோடைய தலைவர்னு சொல்றாங்க. இவரோட தந்தை பெயர் ஹாஜி ஷ்ரத்தியுல்லா. இவரை இறந்ததுக்கு அப்புறம் தான் துதியாமியன் வராரு. பார்சி மூமெண்ட்னா 19th செஞ்சுரியில முஸ்லிம்ஸ் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட ஒரு மூமெண்ட் பேர் தான் பார்சியன் மூமெண்ட். In which year மாலிக் கஃபூர் இன்வெர்டட் இன் மதுரை. மாலிக் கஃபூர் மதுரையின் மீது படையெடுத்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1311. ஓகேங்களா, 1311 தான் அவர் பதவி ஏற்றார் அப்படின்னு சொல்லிட்டு படையெடுத்தார்னு சொல்றாங்க. இவர் டெல்லி சுல்தான் இருக்கார் இல்லையா, யாருன்னா அலாவுதீன் கில்ஜிக்கு பதிலா போர் தொடுத்து வந்தவர் தான் மாலிக் கஃபூர். எதுக்காக மதுரையை படையெடுத்து வந்தார்னா அந்த மதுரையில இருக்க நகைகள் அதெல்லாமே கொள்ளையடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றினை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா. சரியான கூற்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா the elimination of Tipu and restoration of the old Udaya dynasty to the Mysore kingdom marked the real beginning of company's rule. இது மட்டும்தான் சரி, மீதி எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது வாரணாசியும் திப்பு சுல்தானை பழிவாங்கும் நோக்கில் அணுகிறாரு, இது தவறு.
ஆற்காட்டு நவாப் வேலு நாச்சிற்கு ஆதரவு அளித்தார். இது தவறு. ஏன்னா நவாப் ஆஃப் ஆற்காட் வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் கூட கை கோத்துட்டு தான் வேலு நாச்சியாருடைய ஹஸ்பண்டை கொலை செஞ்சிருப்பாங்க. திருநெல்வேலி காடுகளின் மையத்தில் காளையர் கோயில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவுமே தவறான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து திருநெல்வேலியில இல்ல, சிவகங்கை மாவட்டத்துலதான் இந்த காளையர் கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Next, dash were the feudatories of Pratiharas and stanchly stood by them to check the Arab invasions. டேஷ் பிரதிகாரர்களுக்கு கட்டுப்பட்டு குறுநில மன்னர்களாய் இருந்தவர் அவர். அரேபியரின் படை அனுப்பின் போது பிரதிகாரர்களுடன் தோளோடு தோள் நின்றவர். யாருன்னா பிரதிகாரர்கள், அதாவது குஜராத் பிரதிகாரர்கள். நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றுல எந்த வாக்கியம் வந்து சரியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுல எது வந்து சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது எதுவுமே இதுல சரி கிடையாது, இது ரெண்டுமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது டாக்டர் D.K. கார்வே எஸ்டாப்ளிஷ் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஸ்கூல்னு போனா இருக்குல்ல, இது தவறு. ஒரே ஒரு ஃபீமேல் ஸ்கூல்ல தான் அவர் வந்துட்டு ஓபன் பண்ணியிருக்காரு. அதாவது D.K. கார்வே என்பவர் பூனாவில் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவினார்ன்றது தவறு. ஏன்னா அவர் ஒரே ஒரு பெண் பள்ளியை தான் வந்து இது பண்ணாரு. அதுவும் எப்போன்னு பாத்தீங்கன்னா 1907. அடுத்து பாருங்க, இத்தாலிய பயணி நிக்கோலா கோண்டி தனது கிபி 1420 மராத்திய பேரரசிற்கு வருகை புரிந்தான்னு சொல்றாங்க. அது தவறு. ஏன்னா அவர் எந்த பேரரசுன்னா விஜயநகர பேரரசு ஆட்சியில இருக்கும் போதுதான், அதாவது விஜயநகர பேரரசான முதலாம் தேவராயருடைய ஆட்சி காலத்துலதான் நிக்கோலா கோண்டி வந்து இங்க வந்தாருன்னு சொல்றாங்க. அப்ப இது ரெண்டுமே தவறு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல சரியான இது எதுனா மூணுமே சரின்னு சொல்றாங்க. இந்தியா டெக்ஸ்டைல்ஸ், இந்த இந்திய துணிகளுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய தேவை ஏற்பட்டது. இம்மனோநிலை அடிக்கடி இந்திய துணி மீது மயக்கம் என குறிக்கப்பட்டது. இது இந்தியாவில் பெரும் அளவிலான துணி உற்பத்தியின் விரிவாக்கத்திற்கு இட்டு சென்றது. இதோடு இணைந்து வணிக பயிர்களும் உற்பத்தி செய்யப்பட்டது. இது எல்லாமே சரின்னு சொல்றாங்க. இப்ப வணிக பயிர்கள்னா காட்டன், இண்டிகோலாம். The Marathas' administration of justice was of rudimentary nature. The Panchayat functioned in the villages. The final appellate court was called as. மராத்திய நிலத்தில் நிதி நிர்வாகம் மரபு வழிபட்டதாக இருந்தது. கிராமங்களில் பஞ்சாயத்து நடைமுறை இருந்தது. இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம், அதாவது தீர்க்கவே முடியாதது வந்து யார்கிட்ட போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யார்கிட்ட போகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஹாஜிர் மஜ்லிம். சரிங்களா, ஆஜிர் மஜ்லிம் கிட்ட தான் போகும்னு சொல்றாங்க. ஆஜிர் மஜ்லிம் அப்படின்னா யாருன்னா அரசரை குறிப்பிடுது. இது யாருடைய காலகட்டத்துல இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா சத்ரபதி சிவாஜி காலகட்டத்துல ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இறுதி வந்து அவர்கிட்ட தான் வரும். The composition of metals in the coins give us information on the dash condition. நாணயங்களில் உள்ள உலோக கலவை பேரரசின் எந்த நிலையை குறித்த செய்திகளை விளக்குகின்றன. எக்கனாமிக், அவங்க காலகட்டத்துல இருந்த பொருளாதார வளர்ச்சியை வந்து சொல்லுதுன்னு சொல்றாங்க. இப்ப தங்கம் அதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களோட பொருளாதாரம் அதிகமா இருந்ததுனாலதான் தங்கத்துல எல்லாம் அவங்க வந்துட்டு நாணயங்கள் எல்லாம் செதுக்கி இருப்பாங்க இல்லைங்களா. அடுத்து டேஷ் were chief times in the North Arcot and Chengalpattu during the reign of Chola king ராஜாதிராஜன் குலோத்துங்கன் III. ராஜாதிராஜன் மூன்றாம் குலோத்துங்கன் ஆகிய சோழர்களின் ஆட்சி காலத்தில் வட ஆற்காடு, செங்கல்பட்டு பகுதிகளில் வலிமை படைத்த குறுநில மன்னர்களாக விளங்கியவர்கள் யாருன்னு கேக்குறாங்க. யாருன்னா சாம்புவராயர். டான்சன் ஆஃப் குவாலியர் வாஸ் பேட்டர்னைஸ்ட் பை. குவாலியரை சேர்ந்த தான்சானை ஆதரித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருன்னா அக்பர். அக்பர் உருவாக்கிய அந்த 9 நவரத்னாஸ் இருப்பாங்க இல்லையா, நவரத்னாஸ் தான் தமிழ்ல என்ன சொல்லலாம், 9 ஜுவல்ஸ், இந்த 9 அமைச்சரவை குழு, அதுல இந்த டான்சன் ஆஃப் குவாலியர், டான்சானும் ஒருத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆன்சர். சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயுமே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுல சரியான விடை எதுனா அனைத்துமே சரி. தபாக்கத் அப்படின்னா அரபு வார்த்தை, தஸ்குனா பார்சிக வார்த்தை, தாரிக்னா அரபு வார்த்தை. இது எல்லாமே சரி. ஆல் ஆர் கரெக்ட். அது என்னத்தை குறிப்பிடும், வரலாறு அப்படின்றத குறிப்பிடுற ஒரு வார்த்தைகள் தான். ஆபீசர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ஸ் சேஞ்ச்ட் as ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி in the year.
அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகள் அதிகாரிகளின் பயிற்சி அகாடமி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க. எந்த ஆண்டுனா 1998 ஜனவரி 1. சரிங்களா, 1998 ஜனவரி 1. இது எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. முதல்ல எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1963. 1963 முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. Who was the 11th president of India? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் யாரு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இதுக்கு முன்னாடி பிரதிபா பாட்டீல் பத்தியும் கேட்டிருந்தாங்க. Who appoints the chairman and members of the State Public Service Commission? அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னா கவர்னர். சரிங்களா, இது எல்லாமே நம்மளுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின், நிறைய ஆளுநர் தான். ரிப்பீட்டட் கொஸ்டின் தாங்க நிறைய வருது. இதோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஹூ அப்பாயிண்ட்ஸ் த சீஃப் மினிஸ்டர்? முதலமைச்சரை நியமிப்பவர் யார்? இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ் வேற. கவர்னர், ஆளுநர் தான் வந்து முதலமைச்சரை நியமிப்பவர். அடுத்தது, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இன்க்ளூடட் நேபாளிஸ் லாங்குவேஜ் இந்த ஷெட்யூல் வாஸ். இந்திய அரசியலமைப்பு நேபாள மொழியை எந்த அட்டவணையில் சேர்த்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த அட்டவணையில் சேர்த்துள்ளதுன்னா 8வது அட்டவணையில் சேர்த்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்போது சேர்க்கப்பட்டதுன்னா 71வது சட்ட திருத்தம் 1992 படி நேபாளிஸ் மொழி வந்துட்டு சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. டேஷ் இஸ் a natural buffer country between India and China. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இடைபெடு நாடு எதுனா பூட்டான். சரிங்களா, பூட்டான். Which year first time our national anthem was sung? முதலில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட ஆண்டு எது? முதல்ல அவங்க பாடின ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எப்போதுன்னா 27 டிசம்பர் 1911. அதாவது கல்கட்டா செஷன்ல தான் முதல்ல பாடப்பட்டது. இதை வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூருடைய நீஸான சரளா தேவி அவங்க கூட சில பேர் சேர்ந்து பாடியிருப்பாங்க. ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் மீன்ஸ். கூட்டாட்சி முறை என்பது டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கூட்டாட்சி முறை என்பது என்னன்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், மாறுபட்ட அரசு. ஏன்னா அதுல 3 இது இருக்கும் இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பஞ்சாயத்தும் இருக்கும். இன் விச் ஆர்டிகல் த சப்ஜெக்ட் மேட்டர் வாஸ் சேஞ்ச் அண்ட் மேட் அண்டர் ஆர்டிகல் 21A இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு திருத்தப்பட்டு உட்பிரிவு 21A என்பது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த பிரிவுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 45. சரிங்களா, ஆர்டிகல் 45. இது வந்து என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கறது தான் முதல்ல ஆர்டிகல் 45 தான் இருந்தது. அதை வந்து லேட்டரா எப்போ சேஞ்ச் பண்ணாங்கன்னா 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. ஓகேங்களா, 86வது சட்ட திருத்தத்தின்படி இதை வந்து மாத்தி 21A அப்படின்னு வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட், ஃப்ரம் விச் இயர் தமிழ் லாங்குவேஜ் இஸ் யூஸ்ட் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட்? தமிழ்நாடு உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தில் எந்த ஆண்டு முதல் தமிழ் மொழி பயன்படுத்துகிறதுனா 2014 முதல். What is the major continuous problem of migration in India and தமிழ்நாடு? இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் இடப்பெயர்வுக்கு தொடர் காரணமாக இருப்பது என்னன்னா பாவர்ட்டி, வறுமை. அடுத்து, as on 31 July 2017, the total installed solar capacity in Tamil Nadu is. தமிழகத்தில் 2017 ஆண்டு ஜூலை 31 நாள் வரை நிறுவப்பட்ட சூரிய அமைப்புகளின் மூலம் பெற்ற மின் திறன் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னன்னா 1697 மெகாவாட். The goods and service tax came into effect on. Important questionங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி டேஷ் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்ததுன்னு கேக்குறாங்க. 1 ஜூலை 2017. Which is the another name for income method? வருமான முறைக்கு மற்றொரு பெயர் என்னன்னா factor earning method, சம்பாதிக்கும் முறை. The American administration and philanthropic organization like Ford Foundation formulated a plan to increase production in the country by introducing dash of wheat and rice. அமெரிக்க நிர்வாகம் மற்றும் ஃபோர்டு அறக்கட்டளை போன்ற மனிதநேய அமைப்புகள் உணவு உற்பத்தியை அதிகரிக்க கோதுமை மற்றும் அரிசியின் டேஷ் திட்டத்தை வகுத்ததுன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், உயர் ரக விளைச்சல் வகைகளை இது பண்ணாங்க. அதாவது அதுலயே சீக்கிரமா இதுவாகறதெல்லாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து வீட்டுல வந்து ராஜா 64, சொனாரோ 64 அந்த வகையை இது பண்ணாங்க. ரைஸ்ல வந்துட்டு IR8 அதை யூஸ் பண்ணாங்க. நார்மன் போர்லாக்கும் MS சுவாமிநாதனும் சேர்ந்துதான் இதை வந்து இது பண்ணாங்கன்னு சொல்றாங்க.
The British gold coins were termed as, அது என்னன்னு சொல்றாங்கன்னா Carolina. In India in 2015 and 16, about 20% of children dash in rural and urban India are estimated to be underweight. இந்தியாவில் 2016 ஆண்டில் சுமார் 20% குழந்தைகள் டேஷ் எடை குறைவாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னன்னா 6 to 49 மாத வயதுக்குள் உட்பட்டவர்கள். One of the merits of division of labor is வேலை வகுப்பு முறையின் நன்மைகளில் ஒன்று time and raw materials are used very efficiently. காலமும் மூலப்பொருட்களும் மிக திறமையாக பயன்படுத்தப்படுகின்றன. The geological structure of Ireland, Scotland and Scandinavia matches with பின்வருவனவற்றுள் எந்த பகுதியின் புவியியல் அமைப்பு அயர்லாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் ஸ்காண்டினேவியாவுடன் பொருந்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுனா மொராக்கோ. அடுத்த question, which one of the following is incorrect about the transformation of rocks due to extreme heat and pressure? அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக பாறைகள் உருமாறுவதில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானவை அல்லனா பசால்ட் டு ஜிப்சம். ஏன்னா ஓவர் ஹீட்னால பசால்ட் ஜிப்சமா மாறாது, அது ஒரு மெட்டமார்பிக் ராக்ஸா தான் மாறும்னு சொல்றாங்க. Pick out the statement which is untrue about aerial photograph. வான்வழி புகைப்படம் பற்றிய தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். அப்படின்னா என்னன்னா surveying can be planned and executed in a shorter time economically. நில அளவியனை ஒரு குறுகிய காலத்தில் திட்டமிடப்பட்டு குறைந்த செலவில் செயல்படுத்தலாம்ன்றது தவறுன்னு சொல்றாங்க. Who wrote the book Georgia? ஜார்ஜியா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலமி. சரிங்களா, டாலமி எழுதிய நூல் தான் எதுனா ஜாகிராபியா. ஜார்ஜியால ஜாகிராபியா. Dash is a line joining the places of equal rainfall. ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு எது? அந்த கோடுக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு பெயர் என்னன்னு சொல்றாங்கன்னா ஐசோஹைட்ஸ். ஓகேங்களா, ஐசோஹைட்ஸ். Sustainable Development Goal 6 elucidates. பேண தகுந்த மேம்பாட்டு இலக்கு எண் 6 குறிப்பிடுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ensure access to water and sanitation for all. எல்லோருக்கும் நீர் மற்றும் சுகாதாரத்தை உறுதிப்படுத்துதல். A long intended bay with steep slope that has been created by the submergence of U-shaped glacial valley is known as. பனியாற்றால் உருவான யூ வடிவ செங்குத்து சரிவு பள்ளித்தாக்கு கடல் நீரில் பகுதியாக மூழ்கு இருக்கும் நிலத்தோற்றத்துக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த நிலத்தோற்றத்துக்கு பெயர் என்னன்னா ஃப்ரையாட். Which one of the following is incorrect about the wetlands? கீழ்கண்டவற்றுள் ஈரநிலங்களை குறித்த எது சரியானவை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது சரியானவை அல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா areas of marine water the depth of which at high tide does not exceed 6 meters. உயர் ஓத நாட்களில் கடல் நீர் 6 மீட்டருக்கும் குறைவாக உள்ள இடங்களை குறிக்கும் சொல்றாங்க. ஆனா 11 மீட்டர் வரைக்கும் இருக்கும் சொல்றாங்க. Which country has 7 time zones? na USA. எந்த நாடு 7 மண்டலங்களை கொண்டுள்ளதுன்னா USA. Dash is an instrument used to measure the vertical profile of temperature of the atmosphere. வளிமண்டலத்தில் பல்வேறு அடுக்குகளில் நிலவும் தட்ப வெப்பநிலையை கணக்கிடும் கருவியின் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு கருவியின் பெயர் என்னன்னா ரேடியோசோண்ட். North America has dash time zones on the basis of longitude. தீர்க்க ரேகைகளின் அடிப்படையில் வட அமெரிக்கா 4 நேர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. The average depth of Indian Ocean is. இந்திய பெருங்கடலின் சராசரி ஆழம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னன்னா 3890 மீட்டர். One among the given is not a solution to overpopulation. கொடுக்கப்பட்டவற்றுள் ஒன்று அதிக மக்கள் தொகை பிரச்சனைக்கு தீர்வல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது தீர்வல்லனா encouraging large family norms. பெரிய அளவு குடும்பத்தை ஆதரிப்பது. An imaginary line connecting the places having equal atmospheric temperature is called. சமமான வளிமண்டல வெப்பநிலையை கொண்ட இடங்களை இணைக்கும் கற்பனை கோட்டை டேஷ் என அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை என்னன்னு அழைக்கிறோம்னா ஐசோதம், சம வெப்ப கோடு. The boundary between the upper crust and the lower crust of the earth is termed as. புவியின் வெளி மேலோட்டிற்கும் உள் மேலோட்டிற்கும் இடைப்பட்ட எல்லை என்னன்னு சொல்றோம்னா கொனராட் பவுண்டரி.
Which one of the following statement is incorrect regarding subsistence agriculture? தன்னிறைவு வேளாண்மை பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. Farmers follow modern methods of cultivation. இம்முறையின் நவீன நுட்பங்களை முறையே பயன்படுத்துவர் என்பது தவறான ஒன்று. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ராங் பேர்னு கேட்குறாங்க. அயன் ஓர் கண்ட்ரிஸ் ரீஜியன்ல இது தவறானது என்னன்னா USA பஸ்டார், இது வந்து தவறான ஒன்றுன்னு சொல்றாங்க. அதாவது தவறான இணையை கண்டறிக. இரும்புத்தூள் நாடுகள் பகுதியில் ஆஸ்திரேலியா மவுண்ட் ஃப்ரூஸ், உக்ரைன் கிரிவோய் ரோக், ரஷ்யா யூரஸ். இந்த பாஸ்தார்ன்றது வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கிடையாது, இந்தியாவில் இருக்கிறது தான் இந்த பாஸ்தார். Which river found in abundant delta in India? இந்தியாவில் விடப்பட்ட டெல்டாவில் காணப்படும் ஆறு எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆறு என்னன்னா ஹூக்ளி. Which landform occupies 7% in sea floor? கடலின் நிலத்தோற்றத்தில் 7% கொண்டுள்ள நிலப்பகுதிக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்டினென்டல் ஸ்லோப், கண்டச்சரிவு. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அண்ட் எஸ்கிமோஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ். பூர்வீக அமெரிக்கர்கள் மற்றும் எஸ்கிமோ மக்கள் டேஷ் ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன, மங்கலாய்ட்ஸ். Circum-Pacific region, popularly termed as Pacific Ring of Fire, is the greatest concentration of. பசிபிக் நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படும் பசிபிக் பகுதியானது அதிக எண்ணிக்கையில் காணப்படுவது எங்கன்னா ஆக்டிவ் வல்கனோஸ், செயல்படும் வல்கனோஸ், எரிமலைகள். நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர். தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா 1975. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ ரிவிஷன் பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் சில கொஸ்டின்ஸ் நான் டவுட்டுன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.